நண்பர்களுக்கு வணக்கம். நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. சனி பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆமாம், 2025 எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன் இவ்வளவு முக்கியத்துவமாக இந்த சனி பயிற்சி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ராசியில் சனி பகவான் வரக்கூடிய காலங்கள் பார்த்தோம்னா 30 ஆண்டுகள் எடுத்துக்கிறாங்க. அதிக காலங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு மந்த கிரகம் தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி. பட் இந்த 2025 சனியினுடைய பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, குரோதி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள், ஆங்கில தேதி பார்த்தோம்னா 29/3/2025 சனிக்கிழமை. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 9 மணி இரவு 46 நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. இதுதான் சனி பெயர்ச்சியினுடைய விஷயம். இந்த சனி பெயர்ச்சி பெயரக்கூடிய நாள் சனிக்கிழமை. அங்கே பயிற்சி ஆகக்கூடிய ராசி மீன ராசி. அந்த மீன ராசியில் பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினம் 6 கிரக சேர்க்கை வேறு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த சனி பெயர்ச்சி புரட்டாதி 4ஆம் பாதத்திலே பயிற்சி ஆகிறார். மீனத்தில் போயிட்டு புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பயிற்சி ஆகிறார். ஏனைய கிரகங்கள், நவ கிரகங்கள், 12 ராசிகள் இந்த சனி பெயர்ச்சினால் எவ்வகையில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவை விரிவாக பார்க்குறோம். சனி பகவானுடைய பார்வை பாழ் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆமாம், சனி பார்த்தாலே என்ன, சனி அப்படின்னாலே பயம். என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, நம்முடைய வாழ்க்கை நிலை மாறுமா, தடம் புரளுமா அப்படின்னு நிறைய கேள்விகளோடு மனிதர்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இறக்கம் ஏற்றம் வருமா, ஏற்றம் இறக்கம் வருமா அப்படின்ற மாதிரி கொஷின்லாம் நம்மளுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். முக்கியமான பெயர்ச்சி இந்த ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டுகள், குரு பகவான் 1 ஆண்டுகள், பட் சனி மட்டும்தான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் பயணிக்க போகிறாங்க. அதனால் ஸ்லோ விஷயத்தில் நடக்கும், ஸ்லோ மூமெண்ட்டாக நடக்கும். எந்த ஒரு காரியமே வேகமாக நடக்குதா அப்படின்னா இல்லை. அப்படி ரொம்ப வேகமாக போயிருந்தது கூட ஒரு பிரேக் பண்ணி பொறுமையாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும். மந்தக்காரகன், முடவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சனி பகவானுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. இதில் விசேஷமாக நாம் சொல்லக்கூடிய பார்வை பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் பார்வை. சனியினுடைய பார்வையில் ஒரு விசேஷம் இருக்குது. அப்போ 3, 7 எல்லாமே என்ன பண்ணுது, அசுப பார்வையாக இருக்கிறது. சரி, இந்த சனி பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு எந்த பலன்களை கொடுக்குது அதான் நம்ம பார்க்க போகிறோம். பட் மீன ராசிக்கு இந்த சனியானவர் ஜென்மச்சனியாக வருகிறார். ஆமாம், இவ்வளவு நாள் வரை விரயச்சனியாக இருந்த சனி ஜென்மச்சனியாக வருகிறார். கும்ப ராசிக்கு பாதச்சனியாக போகிறார். அப்போ ஜென்மச்சனியிலிருந்து பாதச்சனியாக மாறுகிறார். பட் மேஷ ராசிக்கு இப்போ தான் 7 ஆரம்பிக்குது. பட் விரயச்சனியாக உள்ள வரார். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வருகிறார். இந்த 4 ராசிகளுக்கு இந்த சனி பாதகமான சூழ்நிலையினுடைய தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிதான் நம்ம நினச்சிக்கணும். பட் இதிலிருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு என்ன ரூட்டு, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணுன்றதை பின்னொரு வீடியோக்கள் நம்ம முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும். பட் யாருக்கெல்லாம் இப்போ விடுதலை நடக்குது அப்படின்னா, மகர ராசிக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை. ரொம்ப சிரமத்திலிருந்து வெளியில் வர போகிறாங்க. அவங்க படாத துன்பமே கிடையாது. அந்த மகர ராசி 7.5லேருந்து வெளியில் வராங்க. பட் கடக ராசிக்கு அஷ்டம சனியிலிருந்து விடுதலை. அப்போ 7.5 சனி, அஷ்டம சனி, இதெல்லாம் விடுதலையாகக்கூடிய ராசிகள் மகரம், கடகம். இந்த 2 ராசிக்கு இந்த சனி என்ன பண்ணுறாரு, ஒரு செயின் லிங்க்கை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. பட் இந்த சனியினுடைய தாக்கம் ஒரு நம்ம 3 விதமாக சொல்லிக்கலாம். ஆரம்ப காலம் ஏன்னா ஒரு சனி 30 ஆண்டு காலம் ஒரு ஜென்ம ராசியில் வராங்க. பட் இருந்தாலும் இந்த மங்கு சனி, பொங்கு சனி, போக்கு சனி அப்படின்னு 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ 30 வயது, 60 வயது, 90 வயது இந்த மாதிரி பிரிவுகளையும் ஏற்படுத்திக்கலாம். இளமை பருவங்களில் வரக்கூடிய இந்த சனி பகவான் மங்கும் சனி அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு புள்ள படிக்கிறா அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சனி மங்கு சனி ஆகி அந்த படிப்பறிவுகளை தடைபட்டு அதனுடைய விஷயத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய சனி தான் ஆரம்ப காலம் கற்றல் வயதில் வரக்கூடிய சனி. பொங்கும் சனி அப்படின்னக்குள்ள ஒரு இளமை பருவத்தில், ஒரு டீனேஜ் பருவத்தில் வரக்கூடிய விஷயங்கள்.
அப்போ எல்லா வித உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும்போது அப்போ ஆசை அனுஷ்டானம் எல்லாத்தையும் அதிகமாக தூண்டி அதற்குள்ளே போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழலில் மாட்ட வைக்கிறது தான் இந்த பொங்கும் சனி அப்படின்னு பேர். அதீத ஆசைகளை கொடுத்து அதில் நிறைய தடைகளை உருவாக்கக்கூடியது. அப்போ போக்கும் சனி அப்படின்னா போக்கு சனி அப்படின்னு பேர். அப்போ வயது முதிர்ந்த காலங்களில் தள்ளாடக்கூடிய வயசில் தனக்கு உடல் சோர்வு நெளிவுற்ற காலங்களில் நமக்கு யாராவது ஒரு உதவிகள் செய்தால் மட்டும்தான் நமக்கு ஒன்றால் இயங்க முடியும் அப்படின்ற கால நேரம் வரும்பொழுது பிறருக்காக பிறர் என்ன சொல்கிறாலும் அதை கேட்டுன்னு நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை வரும்போது வரக்கூடிய அந்த சனி பகவான் தான் போக்கு சனி அப்படின்னு ஒரு காரகத்துவத்தை சொல்கிறாங்க. அப்போ கற்கக்கூடிய வயசு, இளமை பருவம், அப்போ முதுமை பருவத்தில் வரக்கூடிய வயசு, இதெல்லாமே இந்த சனியை பிரிச்சுட்டான். 6 கிரக சேர்க்கை கண்டிப்பாக உலகளாவிய விஷயங்களும் சரி, அந்த 6 கிரகங்கள் சேர்க்கையாகக்கூடிய ராசி மீன ராசியாக இருக்கக்கூடியது. அப்போ அந்த கிரக யுத்தம் வேறு நடக்கப் போகிறது. நிறைய மைனஸ் நடக்குதா பாசிட்டிவ் நடக்குதான்றதை காட்டிலும் ஒரு என்ன அசுப கிரகங்கள் இந்த சனி பகவான். அப்போ ஒரு ராசியில் போயிட்டு ஜென்ம ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் நம்ம எந்தெந்த காரியத்திலெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணுன்ற விஷயத்தை தான் நாம் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். பட் வாங்க இந்த சனி பயிற்சியினுடைய பலன்களை நம்ம பார்க்கலாம். 12 ராசிகளில் இந்த சனி பகவான் எவ்விதமான தாக்கத்தை உருவாக்குகிறார், நாம் எப்போதெல்லாம் கவசமாக பாதுகாப்பு கவசமாக எவற்றையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி தான் பார்க்க போகிறோம். பட் வாங்க பார்க்கலாம். பேசுவதற்கும் பழகுவதற்கும் இனிமையான மீனராசி அன்பர்களே. அது என்ன சார் பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும்? ஆமாம், மீனராசிக்கிட்ட நட்பு வச்சு பாருங்கள், அவ்வளவு உயரத்துக்கு உங்களை கொண்டு போவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் நல்ல ஒரு திறம்பட மிக்கவர்கள் இந்த மீனராசிகள், ஆற்றல் படைத்தவர்கள், வைராக்கியம் மிகுந்தவர்கள். ஆமாம், தன் சுய கௌரவம் பார்ப்பவர்கள். தன் நிலை எப்பயுமே யார்கிட்டையும் எங்கேயும் தன்னுடைய கௌரவத்தை அடகு வச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் தி மைண்டில் எப்பயுமே இருப்பாள் இந்த மீனராசிக்காரர்கள். ஆமாம் ஆமாம், இவர்கள் சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு திறமைகளை வைத்திருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்கு என்ன பண்ணுறா சனி பகவான் ஜென்மத்தில் வருகிறார், ஜென்ம ராசியாக வருகிறார், ஜென்மச்சனியாக வருகிறார். அப்போ ஏற்கனவே 2.5 ஆண்டுகள், இப்பொழுது மறுபடியும் 2.5 ஆண்டுகள், இன்னும் 2.5 ஆண்டுகள். அப்போ 7.5 சனி ஜென்மச்சனியாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சரி, ஓகே. மீன ராசிக்கு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா எடுத்த மாத்திரத்தில் நம்ம நெகட்டிவ்லாம் சொன்னோம்னா தாங்க மாட்டான். நெகட்டிவ் இருக்குதான்னு அந்த பாசிட்டிவால் நம்ம நெகட்டிவ் கழிச்சலாம். மீன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி உத்தியோகத்தை கொடுக்கும், தொழில் உருவாவதை கொடுக்கும். அவ்வளோதான் சார். தொழிலில் என்ன அளவுக்குலாம் நீங்கள் நலிஞ்சு இருந்தீங்களோ, எந்த அளவுக்குலாம் நீங்கள் டிப்ரெஷனாக இருந்தீங்களோ, எதெல்லாம் உங்களால் முடியலன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய திறமைகளால் இப்பொழுது மாற்றப் போகிறீர்கள். முதல் பாயிண்ட். மீனராசினருக்கு தொழில் பாவகம் இப்பொழுது உயர்வுகளை தரப்போகிறது. என்ன சார் ஜென்ம ராசியில் சனி வராரு, எல்லாம் 7.5 சனின்றீங்க, இருக்கிற தொழிலே ஒன்றுமே இல்லை, ஜீரோவாகுது, வேலையாட்கள் எல்லாம் பிச்சு பிடிங்கன்னு போகிறான், யாருமே எங்களுக்கு செட் ஆக மாட்டான், இதில் எப்படி சார் உங்களுக்கு தொழில் உயரும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதுதான் சனி பகவானுடைய ஒரு தந்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை இங்கே அதீத விசேஷ பார்வை உங்களுக்கு 10ஆம் இடத்துல விழுறது. கண்டிப்பாக உத்தியோகஸ்தானத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமையை கொடுப்பார். கண்டிப்பாக உத்தியோகம் இல்லாதவருக்கு உத்தியோகம் வரும். அப்போ இன்னொரு மார்க்கமும் நடக்கும் சார். கண்டிப்பாக குடும்பத்தில் கர்ம காரியங்கள் நடக்கும், அதையும் சொல்லணும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு உண்டான காரியம் கண்டிப்பாக நடந்தாகணும் இல்லையா? அதனால் உறவுகளில் அப்போ தன்னுடைய குடும்பங்களில் கூட கர்ம காரியங்கள் நடப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா உயர்வுகள், இன்னொரு தொழில் ஏற்படும். ஆமாம், கண்டிப்பாக இன்னும் செய்யக்கூடிய தொழிலிருந்து வேறொரு தொழிலுக்கு நீங்கள் மாறுவதற்கு உண்டான சூழ்நிலையும் இங்கே நடக்கும். என்ன சார் தொழில் நல்லா சக்ஸஸாக இருக்குன்றீங்க, பட் இப்போ தொழில் மாறுன்றீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுட்டுருப்பீங்க, அதை மட்டும் அப்படியே தான் இருக்கும். இருந்தாலும் அடிஷ்னலாக ஒரு வருமானம் உண்டு பண்ணுறதுக்கு உண்டான எல்லா காரியங்களும் உங்களுக்கு நடக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரி, ஓகே. தொழில் சக்ஸஸ்ஸு,
பட் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, மெடிடேஷன் பண்ணுவீங்க, நிறைய கலைகளை கற்றுக்கொள்வீர்கள். இதெல்லாம் நடக்கும் சார் உங்களுக்கு. பட் இது பாசிட்டிவான விஷயம். பட் வேறு எங்கே சார் மைனஸ் அப்படின்னா, வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப 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 கவனங்கள் வேண்டும். ஆமாம், வாகனங்களில் செல்லும்போது கவனம் வேண்டும். பட் உங்களுடைய கைகளில் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அவசியம் அப்படின்னு. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், எப்பயுமே உங்களுடைய பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மருதாணி வைத்து கொள்ளுங்கள். இது ஒரு பெரிய விதிமுறை உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம். இருந்தாலும் ஒரே ஒரு பாயிண்ட்டு, உங்களுடைய 2 கைகளிலும் மருதாணி வைத்து கொள்ளுங்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஷ்மி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் சகோதர சகோதரிகளால் செலவுகள் ஏற்படும் சார். நிறைய செலவுகள் கொடுப்பாங்க சார், தேவையற்ற செலவுகள் கொடுப்பாங்க. பட் நிறைய காழ்ப்புணர்ச்சிகள் வரும், விரோதங்கள் உருவாகும். நாம்ளே கம்முன்னு இருந்தாலும் தேவையில்லாத அலிகேஷன் சொல்லி தன்னுடைய சகோதர சகோதரிகள் உறவுகள் இங்கே மன முறிவுகளை தரும், மனம் பேதலிக்கும். தேவையில்லாத பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இங்கே ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. 2வது விஷயம் என்னென்னா, நண்பர்கள் எதிரியாக மாறுவார்கள். ஆமாம், இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் உங்களுக்கு. அப்போ கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நமக்கு வரக்கூடிய நண்பர்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறார்களா ரெகுலைஸ் பண்ணணும். யார் என்ன ஏது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ரெகுலைஸ் பண்ணுங்கள். இந்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படுது. ஆனால் காதல் ப்ரப்போஸ்கள் வரும் சார், கண்டிப்பாக வரும் சார். அப்போ திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது, அந்த திருமண பாகத்தில் ஆராய்ச்சி செய்து நீங்கள் திருமணத்தை சேர்க்க வேண்டும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சொல்லிடலாம். பட் 2வது விஷயம் என்னென்னா, பார்ட்னர்ஷிப், கூட்டாளிகள், பங்குதாரர்கள், ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க சார். ஆமாம், ரொம்ப ரொம்ப அதீத கவனமாக வைக்கக்கூடிய இடம் ஷேர் மார்க்கெட் இந்த காலகட்டத்தில். பட் திருடுகள் நடக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல யாரோ ஒருத்தர் வாடிக்கையாளர் வருவா, அவள் உங்கள் பொருளை அபேஸ் பண்ணிட்டு போயிடுவான். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்காக சிசிடிவி வைங்க, ஃபுட்டேஜ் வைங்க, எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆமாம், எதிரிகள் நம்மளை விட ரொம்ப 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 கீழ்த்தரமான எதிரிகள் வருவாங்க. நமக்கு சமமானவர்களாக, நிகரானவர்களாக இப்படிலாம் வரவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நம்ம இருக்கக்கூடிய ஒரு வாழக்கூடிய ஒரு தன் நிலையில் இல்லாமல் அவங்கக்கிட்ட பேசவே முடியாது, நம்ம நின்று பேசக்கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எதிரிகள் வராங்க அப்படின்னா, ரொம்ப அடிமட்டத்திலேருந்து எதிரிகள் வருவார்கள். அதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம ஏன் வாயை கொடுப்பானே, நம்ம அமைதியாக போயிடுமே அப்படின்ற மாதிரி கடந்து போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடக்கும். கண்டிப்பாக விற்பனையாகாத சொத்துக்கள் விற்பனையாகும் சார். 100% நடக்கும். இது ரொம்ப நாளாக விற்பனை ஆகலை, சொத்துக்கள் விற்பனையாக மாட்டேங்குது, ரொம்ப முயற்சி செய்கிறேன் அப்படின்னா 100% கண்டிப்பாக விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சிறு குறு தொழில்கள் ரொம்ப நலிவடையும் சார். ஆமாம், ஒரு 5 பேரை வச்சு வேலை செய்கிறோம், ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்கிறோம். அரசாங்கத்தில் சொல்கிறா இவ்வளோ நபர்கள் இருந்தால் அது சிறு வணிகம் அப்படின்னு சொல்கிறா. இந்த தொழில்கள் நமக்கு முடக்கமாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். பட் நிறைய சிறு சிறு வாகன விபத்துக்கள் நடக்கும். ஆமாம், அதனால தான் வாகனத்தில் போகும்போது கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லப்படுது. பட் இருந்தாலும் என்ன நடந்தாலும் 7.5 சனியினுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம கடந்து போய் தான் ஆகணும். பட் முதல்ல நம்ம மனதளவிலும் உடலளவிலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், அப்போ தான் நம்ம அதில் ரெகுலைஸ் பண்ண முடியும், நம்ம பயணிக்க முடியும். ஆனால் தொழில் பாவகம் பொருளாதாரம்ன்றது ஒரு மூலையில் வந்துட்டே இருக்கும். ஏன்னா இவ்வளோ செலவுகள் கொடுக்குறான் கடவுள் நம்மளுக்கு. அப்போ இவ்வளோ தூரம் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்? மணி வேணும். அந்த மணியை உங்களுக்கு எப்படி கொடுக்குறான் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கண்டிப்பாக கொடுப்பான், அதுக்கு நிகரான செலவுகளையும் கொடுப்பான். ரெண்டுமே ஈக்குவல் பெர்சனாக கொடுக்க போகிறான். இந்த மீன ராசினர் இந்த ஜென்மச்சனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய விஷயத்துலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் முடிந்த விஷயங்கள், உங்களால் என்ன சார் முடியும், என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னா கூட உங்களால் என்னென்னலாம், ஆனால் இதை ஃபுல்லாகவே கட் பண்ணிடுனா உங்களால் என்ன முடியுன்ற விஷயத்துலேருந்து கட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? இந்த மீன ராசியினர் இந்த ஜென்மச்சனியிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம்
அப்போ நிறைய விஷயங்கள் வேதத்துலேயும் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கு. பறவைகளுக்கு உணவு வைங்க, விலங்குகளுக்கு உணவு வைங்க, பிற உயிரிடத்தில் அன்பு செலுத்துங்க, அப்போ ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, பிணவரைக்கு போயிட்டு எடுக்க முடியாத அனாதை பணத்துக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப்பிங் பண்ணுங்கள், இரத்த தானம் கொடுங்க. அப்போ மருத்துவத்தோடு தொடர்பு இதெல்லாம் மனிதன் வாழக்கூடிய சூழல் ஏதோ ஒரு இடத்துல இருப்பா. அந்த இல்லாதவருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு இருங்கள். இதை தாண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக தினமும் காலையில் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஏதாவது பறவைகளுக்கு உணவு கொடுக்க ஆரம்பிங்க, செல்ல பிராணிகளுக்கு உணவு கொடுங்க. இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். வாழ்க வாழ்க வாழ்க.